ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணிவிட்டு எப்படி வந்து ஒன் டேலே வந்து ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வந்து ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இதை வந்து பாருங்கள். இந்த ஒரு ஜிஎஸ்டி நம்பரை வந்து வித்தின் ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணி இந்த மாதிரி அப்ரூவ் கொடுத்தலாம் நமக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் வராது. இமீடியட்டாகவே நம்ம வந்து ஜிஎஸ்டி நம்பர் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர்னு அந்த ஆப்ஷனில் போங்க நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐஎம்ஏ அப்படின்ற இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து டேக்ஸ் பேயர் நம்ம தான் பே பண்ண போகிறோம் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு. ஸோ அதனால் அதை கொடுத்துருங்க. அண்டு வந்து ஸ்டேட்டு அண்டு டிஸ்ட்ரிக்ட்டு கொடுத்துருங்க, செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து உங்களுடைய பேன் கார்டில் இருக்கக்கூடிய நேமை அப்படியே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க அதில் லீகல் நேமில். அண்டு வந்து பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேன் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்குன்னு ஒரு மெயில் ஐடி வச்சுருப்பீங்க, அந்த மெயில் ஐடி கொடுத்துருங்க. அப்புறம் வந்து மொபைல் நம்பரும் கொடுத்துருங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ ரெண்டுமே ஆக்டிவில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. அடுத்து கீழே இருக்கிற கேப்சா கோடு வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து உங்களோட மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணும்போது ஒரு வெரிஃபிகேஷனுக்காக ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சேமாக அனுப்புவாங்க. ஸோ அதனால் ரெண்டுமே ஆக்டிவில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. இல்லை புதுசாகவே உங்களோட கம்பெனி நேமில் கூட ஒரு மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெட்ரு. ஓகே, ஸோ நம்ம வந்து உங்களோட ஓடிபியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணோடனே நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர்னு வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் மெயில் ஐடிக்கும் வந்திருக்கும். அண்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த சைட்லேயே உங்களுக்கு அந்த நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். ஸோ அந்த ஜென்ரேட் ஆன நம்பரை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பே வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் வந்து நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து அந்த ரிஜிஸ்டரில் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து அந்த டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து பேஸ்ட் பண்ணி கீழே இருக்க கேப்சா நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரோ இல்லை மெயில் ஐடியோ ரெண்டுக்குமே சேமாக வந்து ஓடிபி வந்திருக்கும். அதில் வந்து நம்ம அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணி அகெயின் வந்து ப்ரொசீட் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கவனமாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் கொஞ்சம் வந்து கிளியராக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கன்னா ரைட் சைடில் ஒரு பென்சில் மார்க் பற்றி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே அப்ளிகேஷன் டீட்டெயில் போயிடும். நம்ம ப்ரொஃபைல் வந்து 0% இருக்குது. ஸோ நம்ம 100% வந்து இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண நேமு அண்ட் வந்து பேன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரேட் நேமில் வந்து உங்களோட பிஸ்னஸ் நேமை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அப்புறம் வந்து கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் வந்து இண்டிவிஜுவலாக இருந்தால் ப்ராப்பர்ட்டர்ஷிப் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அண்டு வந்து அடிஷ்னலாக ட்ரேட் நேம் எனக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ரூல் 14A இந்த இதில் வந்து நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் வராமல் உங்களுக்கு வந்து ஒன் டேலே வந்து ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து 2.5 லட்சத்துக்குள்ளே மந்த்லி வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே பே பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அபோவ் 2.5 லேக் மேலே நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நோ தான் கொடுக்கணும். ஸோ வந்து இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து எஸ் கொடுத்துங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 2.5 லேக் மேலே இருக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக நோ கொடுக்கணும். நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டியே அப்ரூவ் ஆகும். அது கொஞ்சம் எப்படியும் ஒரு 15 days இல்லை 1 month கூட ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து ப்ராடக்டை செல் பண்ணி ஸோ அது வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து செல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டேட்டு கொடுத்துருங்க. இல்லைன்னா வந்து நம்ம இ-காமர்ஸ் மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா த்ரூத் செல்லிங் இ-காமர்ஸ் போர்ட்டல் அந்த இது இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து கொடுக்கக்கூடாது. செல்லிங் த்ரூ இ-காமர்ஸ் போர்ட்டல் இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். இல்லை வந்து நம்ம வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து செல் பண்ணும்போது இன்டர் ஸ்டேட் சப்ளை அந்த ஆப்ஷனையும் கொடுத்துக்கலாம் நீங்கள்.
ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம இகாமர்ஸ் போர்ட்டல் கொடுக்குறோம்னா ஸோ இந்த இதை கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸில் ஸோ நீங்கள் எப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி அப்ளை பண்ணீங்களோ ஸோ அதே டேட்டு கொடுத்துங்க. இல்லை பிஸ்னஸ் எப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டையும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் எல்லாத்துலேயுமே வந்து இன்றைக்கி டேட்டையும் நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட் எக்ஸிஸ்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆச்சோ இல்லை வந்து டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து க்ரியேட் பண்ணாலும் ஸோ அதை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அண்டு வந்து டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேஜில் அவ்வளோதான் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக வந்து ரூல் நம்பர் 14A இதை நீங்கள் கம்பல்சரி வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தா தான் இமீடியட்டாக வந்து ஜிஎஸ்டி வந்து நமக்கு ஃபைல் ஆகும். ஸோ நோ கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு அண்டு பேன் கார்டு நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இவிசி நீங்கள் கொடுக்கும்போது இந்த ரெண்டுமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அண்டு வந்து டேட்டா பர்த்தும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பை த வே ஒரு மிஸ்டேக் பண்ணேன். இதில் நேமை என்ட்ரு பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதை நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். அண்டு வந்து நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது ஜிஎஸ்டியில் வந்து நான் ரூல் நம்பர் 14A வந்து நோ கொடுத்து தான் அப்ளை பண்ணேன். அது வந்து எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் போயிடுச்சு. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இவிசி வந்து ஃபெயில்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் வருவாங்க. ஸோ நீங்கள் நோ கொடுத்து வந்து இவிசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வர வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து மித்தது ஏதாவது பெண்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொரி ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அது மூலிமா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து ஃபில் பண்ணுங்கள். இல்லை என்னோடய பேன் கார்டு ஆதார் கார்டில் வந்து நேம் மிஸ்மேட்ச் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போய் ஆதார் இசேவை மையத்தில் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 டேஸ்லேயே வந்து மாறிடும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதில் உங்களோட ரெக்கார்ட் படி இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷனில் வந்து உங்களோட டிசிக்னேஷன் அதாவது ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து ஒரு மேலாக இருந்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டார்னு கொடுக்கணும். ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொப்ரைட்டரிக்ஸ் அந்த கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல் அட்ரஸில் வந்து கரண்ட்லி வந்து எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணோடனே உங்களோட லொக்கேஷன் வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்டர் ஆகும். ஸோ அது ஃபில்டர் ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து நார்மலாக வந்து பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, சிட்டி, உங்கள் அட்ரஸோட லேண்ட்மார்க்கு அண்ட் டோர் நம்பர் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இதில். ஸோ இதுதான் உங்களோட ஜிஎஸ்டியோட சர்டிஃபிகேட்டில் வந்து இந்த ஃபோட்டோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கிளியராக வந்து இந்த ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவோட ஃபார்மேட் வந்து ஜேபிஜியில் இருக்கணும் அண்டு வந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது இம்பார்ட்டன்ட். இந்த வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கணும். ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர்னால் நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது எல்லாமே ஆத்தரைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் தான் இருப்பீங்க. அதனால் உங்கள் நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேப்சர் ஆகி தான் வரும். ஸோ அந்த இதில் ஸோ அதனால் இதுக்கு வந்து எஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரை வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்ததெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி பேஜில் வந்து ஃபில் பண்ண எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேஜில் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகி தான் இருக்கும். ஸோ இது எதுவுமே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. அண்ட் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும்போது நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல. ஸோ அப்படியே வந்து சேவ் அண்ட் கண்டினியூவே கொடுத்துருங்க. நீங்கள் வந்து இன்னொரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எஸ் கொடுத்துட்டு அந்த டீட்டெயிலாக நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து தேவைப்படாது. அதனால் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இந்த பேஜ் வந்து இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டானது உங்களோட பிஸ்னஸ் அட்ரஸ்ஸு அண்டு வந்து அந்த அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே இதில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓன் ஹவுஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வீட்டு வரி ரிசிப்ட்டு அண்டு வந்து இபி பில் இருந்தால் போதும். இதே ரெண்டடு லீஸ்னால் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அண்டு வந்து இபி பில்லு அண்டு வந்து வீட்டு வரி ரசீது ஸோ இது இருந்தாலே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வீட்டு வரி ரசீது இல்லைனாலும் நீங்கள் இபி பில் வச்சுட்டு அண்டு ரெண்டல் அக்ரிமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணாலே நமக்கு இந்த ஃபுல் நம்பர் 14A வந்து நம்ம எஸ் கொடுத்து பண்ணியிருந்தோம்னா இமீடியட்டாக வந்து ஜிஎஸ்டி வந்து நம்பர் வந்துடுது. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எப்பயும் போல் உங்களோட பின்கோடு அண்டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு ஸோ இது எப்பயும் போல் நீங்கள் கொடுத்துருங்க. கொஞ்சம் இதில் வந்து கிளியராகவும் கரெக்டாகவும் கொடுத்துருங்க. இதுதான் கொஞ்சம் ஜிஎஸ்டியில் உங்களுக்கு பிஸ்னஸ் அட்ரஸ் ப்ரூஃப்காக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணணும். உங்கள் லொக்கேஷனில் வந்து
இப்போ இந்த சிட்டியில் வந்து எந்த சர்க்கிளில் வருதோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்குங்க. இல்லை எனக்கு தெரியலன்னா நீங்கள் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி அதை கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷனு, ரேஞ்சு இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே ஃபில்டர் ஆகி தான் இருக்கும். அந்த ஆப்ஷனில் இருக்கிறத நீங்கள் அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃபில் பண்ணது இருக்கும். இந்த பேஜ் தான் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. உங்களோட பிஸ்னஸ் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓனோட ஹவுஸ் இருந்துச்சுன்னா உங்களோட வீட்டு வரி சான்றிதழ், இபி பில் வந்து ரெண்டுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே லீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ்டு அக்ரிமெண்ட்டு அண்டு வந்து இபி பில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டு அண்டு இபி பில்லு இது ரெண்டுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இபி பில்லை வந்து அந்த இபி பில்லை வந்து அட்ரஸ் வர மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லீஸ்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வந்து ரெண்டட் லீஸ்டு அக்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து அக்ரிமெண்ட் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து அப்லோட் பண்ணோடனே இன்னொரு ஃபைல் வந்து அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இபி பில்லை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை வந்து என்கிட்ட வீட்டு ரசீது இருந்தாலும் அது நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸில் வந்து நம்ம இகாமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரீட்டெயில் பிஸ்னஸ் வந்து கொடுக்கணும். இல்லை வந்து நான் வந்து அதர்ஸ் கொடுத்து இகாமர்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். நீங்கள் அடிஷ்னலாக பிஸ்னஸ் அட்ரஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எஸ் கொடுத்துட்டு. ஸோ இல்லை எனக்கு ஒரு அட்ரஸ் தான் இருக்குன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நோ கொடுத்தனால சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து போயிருங்க. ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட HSN கோடு வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ HSN கோடு வந்து கம்பல்சரி எப்படியாவது ஒன்றாச்சும் நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட HSN கோடை வந்து ஒன்று வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது. ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து நீங்கள் எஸ் கொடுக்கணும். ஸோ எஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் டிக் கொடுத்துருங்க. அண்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் வந்து செலக்ட் பண்ணோன்னே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நேம் வந்து காட்டும். ஸோ அந்த நேமு அண்ட் உங்களுடைய ப்ளேஸை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு வந்து சப்மிட் வித் இவிசின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுக்கணும். அதை கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணோன்னே நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏஆர்என் வந்து ஜென்ரேட் ஆகும். அது உங்களோட மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கு வரும். ஸோ இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களோட நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் அண்ட் இமெயிலுக்கு வந்து இந்த லிங்க் ரிசீவ் ஆகும். ஸோ இந்த லிங்க் வந்து கேவிசி ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி அதுக்கான ஓடிபி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய ஆதாரில் இருக்க டீட்டெயில் எல்லாமே வந்து கேப்சர் ஆகிரும். ஸோ இது கொடுத்தோன்னே சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் அண்டு மெயிலுக்கும் வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸிங்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஸோ அது வந்து உங்களுக்கு மெயிலில் வந்துடும். வெல்கம் டு ஜிஎஸ்டி ஃபேமிலின்னு போட்டு உங்களுக்கு யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டும் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரை வச்சு தான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிஎஸ்டியோட சர்டிஃபிகேட்டை வந்து இமீடியட்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இகாமர்ஸில் வந்து இந்த ஜிஎஸ்டி நம்பரை ஆட் பண்ணி மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இகாமர்ஸ் போர்ட்டலில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து இதில் ஒரு பெண்டிங் இருக்குது. இதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட் ஆட் பண்ணணுமான்னு என்னென்னா அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாகவே நம்மளே அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கான ஒரு ரீசனுக்காக தான். நம்ம ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் பே பண்ணி நம்ம வந்து ஜிஎஸ்டி எடுக்கணும்னா ஒரு 500 600 இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ தான் நம்ம வந்து ஒரு நியூ பிஸ்னஸே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணணும். உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கலை கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் நடக்கலைனாலும் நில் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ அது வந்து டேட்டெலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 இருக்கும். அது வந்து 11ஆம் ஜிஎஸ்டிஆர் 3Bன்னு ஒன்று இருக்கும். அது வந்து 20ஆம் நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். அந்த ஃபைலிங் டேட்டை தாண்டி போனால் உங்களுக்கு பெனால்ட்டி கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு வந்து உங்களுக்கு வந்து இகாமர்ஸ் ரிலேட்டடாகவோ ஜிஎஸ்டி ரிலேட்டடாகவும் அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதோட வந்து இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ கைஸ்.